தலைமுறையினர் தேர்தலை எப்படி அணுகுறீங்க? உங்களுடைய வாக்குகளை எந்தெந்த அம்சங்களின் அடிப்படையில நீங்க கொடுக்க போறீங்க? இப்ப இருக்கிற தேர்தல் காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த களத்துக்கு வர்ற வேட்பாளர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தெரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. நந்தா, இப்போ திருச்சியில நிறைய பெருமை இருக்கு, அதுல கொஞ்சம் பெருமைகளை நீ சொல்லு, மீத பெருமைகளை அவங்கள்ட்ட கேட்போம். திருச்சினாலே திருப்பு முனைனா அரசியல் கட்சிகளுக்கு எப்போதுமே மாநாட்டின் நகரம், மலைக்கோட்டை நகரம். எதை பத்தி சொல்ல எவ்வளவு பெருமைகள் இருக்கு. எந்த பெருமை? மலைக்கோட்டையோட பெருமை சொல்றதா, ஸ்ரீரங்கத்தோட பெருமை சொல்றதா, புனித லூர்து அன்னையினுடைய தேவாலயத்தை பத்தி சொல்றதா, நதர்ஷா தர்காவை பத்தி சொல்லவா, அல்ல தொட்டியம் வாழைப்படத்தை பத்தி பேசுறதா, முக்கொம்பு அணை பத்தி பேசலாமா, காவிரியினுடைய அழக பேசலாமா, கொள்ளிடத்தோட அழக பேசலாமா? இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். கல்லணைய பேசலாமா, உறையூரை பத்தி பேசலாமா, நாயக்கர் கால கட்டடங்களை பேசலாமா? இப்படி ஏகப்பட்ட வரலாறு கொண்ட ஒரு ஊர் திருச்சி. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இதயம். அதனாலதான் இத மத்திய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது போல நாம சொல்றதை விட அவங்களோட ஊர் பெருமையை அவங்களே பேசுறதா ரொம்ப சிறப்பா இருக்கும். நிச்சயமா கேட்போம். அதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல்கள்ல இங்க வாக்குப்பதிவு எவ்வளவு நடந்திருக்கு, எத்தனை பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களா இருந்தாங்க, இப்போ வரக்கூடிய தேர்தல்ல 100% வாக்களிப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. சோ இந்த தேர்தல எத்தனை பேர் வாக்களிக்க போறாங்க? அந்த தேர்தல் ஆணையத்தோட இணைந்து நாமளும் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு அம்சம் தான் இந்த 18+ நிகழ்ச்சி. இப்போ ஒட்டுமொத்தமா திருச்சி மாவட்டத்துல 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதுல SIR ப்ராசஸ் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு 22 லட்சம் வாக்காளர்கள் திருச்சி மாவட்டம் முழுக்க இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை 11,11,000 இருக்கு. பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை 11,80,000 இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் அப்படின்னா திருச்சியிலையும் அதே நிலைதான் நீடிக்குது. 332 மூன்றாம் பாலினத்தவர்களும் இங்க இருக்காங்க. வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்தோம்னா 78%. 2021 தேர்தல்ல 78% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இது ஒரு ஆவரேஜ். இப்போ காலேஜ் அடிப்படையில பார்த்தோம்னா இது ஒரு டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதை இன்னும் அதிகப்படுத்தி 100% மாத்தணும் அப்படிங்கறதா நம்ம எல்லாரோட நோக்கமும். இவங்களும் அதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. சரி, திருச்சியினுடைய அழக, திருச்சியோட வரலாறு யாரும் ரொம்ப அழகா பேசுவீங்க, பேசலாமா? திருச்சி அழகே அழகுதான் சார். ஃபர்ஸ்ட் நம்ம மலைக்கோட்டை பத்தி சொல்லணும்னா சார், ஒரு 400 படிக்கட்டு இருக்கும் சார். அதை ஏறி போய் பார்க்கும்போது அதோட வியூ, அதுக்கு என்ன 400 படிக்கட்டு, 500 படிக்கட்டு ஏறி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும் சார். அதோட வியூ நம்ம நின்று பார்க்கும்போது வேற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் சார். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கல்லணை டேம், அதாவது எவ்வளவு புயல் மழை வந்தாலும் அப்படியே அசராம இன்ன வரைக்கும் காலங்காலமா இன்ன வரைக்கும் திருச்சியோட பெருமை அப்படின்னா அது ஒன்னதான் சார் சொல்லலாம். இன்னொன்னு ஸ்ரீரங்கம் டெம்பிள் சார். இது எதுக்காண்டி சொல்றேன்னா, ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க சார், நம்ம கண்ட்ரில நின்று போட்டோ எடுக்கும் போது அந்த சிற்பம் அங்க எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க சார், டிராயிங், அந்த சிற்பம் எல்லாம் இருக்கும்போது அதை அவங்க பார்க்கும்போது வாவ் எப்படி இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ நம்ம நாட்டுக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் மலைக்கோட்டைக்கும் ஸ்ரீரங்கமுக்கும் வராங்க அப்படின்றதே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் சார். இன்னொன்னு ஃபேமஸான ஒண்ணுன்னா மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம் சார். அந்த கடையில போய் உட்காந்து இந்த ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அது மாதிரி ஒரு ஃபீலிங் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுவுமே அப்ப சின்ஸ் அந்த காலத்துல இருந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது எல்லாம் இப்ப படத்துலயுமே அதை பத்தி பேசிருக்காங்க. இப்ப ரீசன்ட் படத்துல எல்லாம் அதை பத்தி பேசிருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு முக்கியமான அம்சமே மைக்கேல்ஸ்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் கம்மியா இருக்கும் மேம். இன்னொன்னு அதான் இன்னும் திருச்சி இன்னும் நிறைய டெவலப் ஆயிடுச்சு அப்பையில இருந்து இப்போ வரைக்கும். அவ்வளவுதான் மேம், இதுதான். ஓகே, இப்போ எவ்வளவு பேர் முதல் முறையா ஓட் போட போறீங்க? ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வாக்காளர் அட்டை இருக்கா? இல்லன்னா இன்னைக்கு லாஸ்ட் டேட். இன்னைக்குள்ள நீங்க ஃபார்ம் 6 கொடுத்து நீங்க அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம். யாரும் ஓட்டு போடாம இருந்துராதீங்க, உங்களோட வாக்காளர் அட்டையை வாங்காமலும் இருந்துராதீங்க. சரி, அடுத்து உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட் அதை எதை அடிப்படையா வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க? இந்தந்த விஷயம் இருந்தா அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா அது என்னென்னலாம்? எனக்கு இலவச கல்வி கொடுக்கணும், தரமான மருத்துவம் கொடுக்கணும். இது யார் தராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா என்னோட ஓட்டு இருக்கும், என்னோட சப்போர்ட் இருக்கும். ரைட், அடுத்து எதன் அடிப்படையில உங்களுடைய வாக்கு இருக்கும்? உங்க வேட்பாளரை அல்லது ஒரு கட்சியை எதன் அடிப்படையில நீங்க தேர்வு செய்வீங்க? மேம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் கிடையாது. ஆல்ரெடி 2 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஓட்டு போட்டிருக்கேன், பார்லிமெண்ட் தேர்தலும் ஓட்டு போட்டிருக்கேன். அப்ப நான் எப்படி ஓட்டு போட்டேன்னா, எங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட சொன்னாங்க, நான் ஓட்டு போட்டேன். ஆனா இப்ப என்ன அனலைசிஸ் எப்படி இருக்குன்னா, இப்ப இவங்க லீட் பண்ணா தமிழ்நாடு இன்னும் ஒரு டாப் லெவலுக்கு போவோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு. இந்த நாலேஜ் பிஃபோர் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இல்ல. இப்ப அதிகமான யங்ஸ்டர்ஸ் இப்ப ஏன் அரசியலுக்கு வந்திருக்காங்க பாக்குறாங்க, வியூ இப்ப அதிகமா இருக்கு. அது ஏன் வந்திருக்குன்னா ஒரு காம்படிட்டிவ் வந்ததுனாலதான். சோ அதை நம்ம வாழ்த்து தான் செய்யணும். ஒரு பெண்ணா உமன் சேஃப்டிய
முன்னிலைப்படுத்துறவங்களுக்கு நான் ஓட்டு கொடுக்கலாம். இல்ல இவங்க விமன் சேஃப்டிய என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னு எதை வச்சு நீங்க முடிவு பண்ணுவீங்க? என்னென்ன விஷயம் எல்லாம் அவங்க செய்யணும்? கடுமையாகணும்னு நினைக்கிறேன். போக போக இன்னும் சேஃப்டி குறைஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப நான் காலேஜ் முடிக்க போறேன், ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா என் பெற்றோர்கள் வெளியே அனுப்ப பயப்படுறாங்கன்னா அந்த சட்டங்கள் கடுமையா இல்ல, இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அதிகப்படுத்தணும். சட்டங்கள் அதிகம் கடுமைப்படுத்தினாலே சேஃப்டி தானா வந்துரும் நான் நினைக்கிறேன். வேற எக்கனாமிக் growth பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ஸ் அந்த மாதிரி பார்த்தப்ப நம்மளோட எக்கனாமிக் வந்து 10%ல இருந்து 11% அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து இப்போ ஒரு 14.78%ல இருக்கு. இது வந்து இன்னமும் கொஞ்சம் growth ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து கம்மியா இருக்கு சார். எஜுகேஷன் முடிச்சு எல்லாருமே வந்து படிச்சு டிகிரியோட வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா வேலை வாய்ப்புங்கிறது வந்து கம்மியா இருக்கு. அதை பேஸ் பண்ணி வேலை வாய்ப்பு எஜுகேஷன் வந்து யார் க்ரோ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட ஓட் வந்து இருக்கும். ரைட். அடுத்து பின்னாடி யாராவது எதன் அடிப்படையில உங்களுடைய வாக்கு இருக்கும், எதன் அடிப்படையில உங்களுடைய கட்சி உண்டு, எதன் அடிப்படையில கட்சியை தேர்வு பண்ணுவீங்க? இப்ப வந்து ஒரு ஓட் போடுறதுக்கான வேட்பாளரை வந்து நான் தேர்வு பண்றேன்னா அது நம்மளோட இருக்கிறவங்கள இது செலக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளோட ஊர்ல என்ன வேணும், நமக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் அப்ப வந்து இது அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்ப அவங்களுக்கு ஓட் போட்டாதான் அவங்களுக்கு நம்மளோட இது தெரியும், நம்மளுக்கான தேவை, நம்மளுக்கான என்ன செய்யணும் அப்படிங்கறது தெரியல. வேட்பாளர் உள்ளூர்காரரா இருக்கணும்ன்றீங்க, தொகுதி சார்ந்தவரா இருக்கணும், நம்ம தொகுதி சார்ந்தவங்களா இருக்கணும். அடுத்து வேற என்ன? நம்ம ஒரு குட்டி கதை சொல்லலாமா? சொல்லுங்க. இப்போ ஒரு ரோட்ல வந்து ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நபர் கையில ஒரு ஆல்கஹால் பாட்டில் இருக்கு. ஆப்போசிட்ல வந்து ஒரு லேடி வராங்க. அந்த லேடி கையில ஒரு குழந்தை இருக்கு. அந்த நபர் அந்த லேடிக்கு எதுக்கு வந்தோன்னு கேக்குறாங்க. இப்போ நான் உனக்கு பண்ணணுமா, இல்ல உன் குழந்தைய கொலை பண்ணணுமா, இல்ல இந்த ஆல்கஹாலை குடிக்கணுமா அப்படின்னு அந்த லேடியை பத்தி கேக்குறாங்க. அந்த லேடி ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க, நீ ஆல்கஹாலை குடிச்சிட்டு என்னை விட்டுரு, அதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அந்த நபரும் ஆல்கஹாலை குடிச்சிடுறாரு. அந்த ட்ரிங்கை குடிச்சோன்னே குடிச்சதப்போ அவரோட சுயநிலையை மறந்து முன்னாடி நம்ம என்ன கேட்டோமோ அதே மறந்து அந்த குழந்தையும் கொலை பண்ணிடுறாரு, அந்த பெண்ணையும் பண்ணிடுறாங்க. அப்போ மெயினா இங்க தமிழ்நாட்டுல என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஒரு கவர்மெண்ட் எது நடத்துது, ஆல்கஹாலை வந்து எடுத்து நடத்துது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு வரக்கூடிய கட்சி, இப்போ இந்த வருஷத்துல வரக்கூடிய கட்சி வந்து ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் இருந்தா நாங்க அப்ரோச் பண்ணுவோம். முதல்ல நம்ம தொகுதியில நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ நமக்கும் நம்ம பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்க வாழ்விடத்துல நீங்க அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. உங்க பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதை பாக்குறீங்க? அதாவது என்ன பிரச்சனை, அத உடனடியா சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகளா நீங்க உங்க இடத்துல பாக்குறது, அது சொல்லுங்க. எங்களோட ஏரியாவில் வந்துட்டு மெயினாக ஒரு 8 இயர்ஸ் கிட்ட ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் டேமேஜ்டாக தான் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா ஆல்ரெடி ரோடு ஒன்று போட்டிருக்காங்க, பட் அந்த ரோடு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதே வந்துட்டு கூட்டி பெருக்கி பார்த்தா தான் தெரிகிற அளவுக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்ப நாங்கள் எங்களோட ஏரியாவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருந்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் வேணும், ரொம்ப டேமேஜ்டாக இருக்குது. ஒரு ப்ரெக்னென்ட் விமன் கூட அந்த இடத்துல வந்துட்டு வண்டியில் போக முடியல, ஏன்னா ரொம்ப டேமேஜ்டாக இருக்கனால வண்டி ஷேக் ஆகுது, அதனால அவங்களுக்கு பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தோம். பட் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஓட்டு கேட்கும் போது வீடு தேடி வரவங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஏன் அந்த ஏரியாவை தேடி வந்து அந்த நிலைமையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. சோ அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணேன். சாலை வசதிகளை மேம்படுத்தணும். எந்த பகுதியில இருந்து வரீங்க நீங்க? ஏர்போர்ட், இங்க திருச்சியில ஏர்போர்ட். சொல்லுங்க. தண்ணி தான் சார். தண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாருக்குமே வாழ்றதுக்கு தண்ணி மட்டும் இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஆனா அந்த தண்ணியே பிரச்சனையா இருக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. காவேரி தண்ணியில சாக்கடை நீர் கலக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட 12வது வயசுல இருந்து இந்த பிரச்சனை எங்க தெருவுல இருக்கு. நாங்களும் போட்டோ எடுத்து போடுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பொறையூர். அங்க குடிக்கிற தண்ணியில கடக்கறதுனால அந்த தண்ணியை குடிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் மஞ்சள் காமால. அந்த குழந்தைங்களை எதுவும் சாப்பிட முடியாம இப்ப முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ் ரம்ஜான், அந்த ரம்ஜானுக்கு அவங்களால நான்வெஜ் சாப்பிட முடியல. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு? குடிக்கிற தண்ணியில இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனா இது எந்த மாற்றமும் வந்த மாதிரி தெரியல. இப்ப காவேரி தண்ணியே குடிக்கிறது நிறுத்திட்டாங்க எங்க தெருவுல. எல்லாராலையுமே பகுதி உறையூர் அங்க இந்த தண்ணி பிரச்சனை இருக்குன்றீங்க.
எல்லாருனாலையுமே காசு கொடுத்து தண்ணீரை ஆர்வம் வாங்கி குடிக்க முடியுமா? எல்லாருமே இப்ப அதை எப்படி எங்களால முடியும்? நாங்க அந்த தண்ணியை குடிச்சுக்கிறோம், சுடுதண்ணி சூடாக்கி குடிக்கிறோம், ஏதாவது பண்றோன்றாங்க. சுகாதாரமா குடிநீர் தேவை அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க? அரியமங்கலம் பகுதி வந்து குப்பை கிடங்கு 45 இருந்து 47 ஏக்கர்ல வந்து அந்த குப்பை கிடங்கு வந்து அளவு இருக்கு. அது வந்து நிறைய மாசு பொருட்கள் நச்சு, அதனால வந்து காற்றால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அது பக்கத்துல இருக்கவங்க மூச்சு விட முடியாம அதனால அதை சுவாச்சு இன்ஃபெக்ஷன் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அடிக்கடி வந்து தீ விபத்து அதிகமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 days 2 daysல வந்து பினிஷ் ஆகுது. 3 days 4 days அது வந்து ரொம்ப பரவுது. இது டிராபிக் ஆகுது. அதனால ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து நியர்பைல இருக்கிறது வந்து லீவே விட்டுறாங்க 3 days 4 days. சோ அதனால ரொம்ப வந்து பக்கத்துல இருக்கவங்க இருக்கவே முடியல. அதனால அது வந்து ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுறாங்க. அதனால அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். வேற என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? எங்க பகுதியில டாஸ்மார்க் இருக்கு, ரோட்லயே இருக்கு. போக்குவரத்து பிரச்சனை வருது. மக்களால அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக முடியல. லேடிஸால வந்து அந்த கிராஸ் பண்ண முடியல. ரொம்ப கூட்டமா இருக்கு. அந்த இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கனால அதை எடுக்கணும்னு மனு கொடுக்குறாங்க. ஆனாலுமே அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற இடத்துல வைக்கலாமே. அங்க ரோட்ல கிராஸ் பண்றது, ரோடு வசதி, பஸ் போட முடியல, வேன், ஸ்கூல் வேன்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாம் போறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது பிரச்சனைகள் சொல்றீங்களா? எங்க ஏரியால வந்து டிரைனேஜ் ஃபெசிலிட்டி சுத்தமா இல்ல. அப்புறம் நைட் வந்து மின் விளக்குகள் வசதி சுத்தமா இல்ல. இதனால வந்து பெண்கள் வெளியே நடக்க பயப்படுறாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச 2-3 தான் நானே வெளியே போக பயப்படுவேன். செயின் பறிப்பாங்க, நிறைய நடக்கும். அப்புறமேட்டு பஸ்ஸே வர மாதிரி பஸ் ஸ்டாப் வேஸ்ட் செலவு கட்டி வச்சிருக்காங்க. அந்த ரோட்ல ஒரு பஸ் கூட வந்து இதுவரை நான் பார்த்தது இல்ல. அது இப்பதான் ரீசெண்டா கொஞ்சம் தான் கட்டினாங்க. ஒரு 6 மாசமா கட்டி வச்சிருக்காங்க. களத்துல இருக்கக்கூடிய புதிய கட்சிகளுக்கு நீங்க அவங்களுடைய செயல்பாடுலாம் பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த வருஷம் நிறைய புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். எனக்குலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கு. எதுக்கு ஓட்டு போடுறது? செய்ய போறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடலாமா, இல்ல செஞ்சேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. எனக்குலாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா தேவலமேன்னு இருக்கு. ஏன்னா என் ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ரோடு போட்டிருக்காங்க. இப்பதான் வந்து தெருவுல விளக்கு வந்திருக்கு. 5 வருஷமா கொடுக்காத லேப்டாப் இப்ப கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போலாம். சரி, அப்ப செஞ்சவங்களுக்கு ஓட்டு போலாமான்னு பார்த்தா இப்ப செய்ய போறேன்னு சொல்றாங்களே, அவங்க வந்து செஞ்சா எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளே 1000 கேள்வி வருது. அதனால எப்படி ஓட்டு போடணும் என்னங்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு 5 years எடுக்கும் போல. ஓகே, நடிகர்களுடைய அரசியல் வருகை அதை வந்து ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பும் அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் வரக்கூடாது, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. இல்லைங்க உங்களுக்கு சரியான புரிதல் இல்ல, முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அரசியலுக்கு நடிகர்கள்னு இல்ல, பிரபலமான முகங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய பார்வை எப்படி? என்னைய கேட்டா பிரபலங்கள் யாருக்குமே ஓட்டு போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கூட இருந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு மேல வந்து மக்களோட என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு நமக்கான பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுக்குறவங்க, அதுக்கான சொல்யூஷன் சொல்றவங்க, அவங்களால நான் தேர்ந்தெடுப்பேன் தான் என்னால சொல்ல முடியும். அடுத்து வேற நார்மலா சொல்ல போனா பிரபலங்களுக்கு ஓட்டு போடலாமா ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஓகே இவங்க பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஓகே பண்றாங்கன்னா பண்ணட்டும். இஃப் கேஸ் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலஜிக்கு மாத்திக்கலாம். ஏன்னா இப்ப ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு எப்படியும் அவங்க இந்த வயசு இத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு ஓட் எக்ஸ்பீரியன்ஸோட தான் இருப்பாங்க. என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கல, என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன சொல்லிட்டு பண்ணாம இருக்காங்க அப்படின்ற ஒரு சில நாலேஜஸ் எல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜ்ல நான் இருக்கேன். ஸோ வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஆதரவு கொடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுத்த முடிவு என்ன வேணா பண்ணிக்கலாம். அடுத்து அரசியலுக்கு வர்றது வந்து இப்ப புதுசு இதுல கட்சியில இருக்கவங்க வர்றது புதுசு கிடையாது. அரசியல்ல வர்றது ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. யாரும் ஜெயலலிதாவை தவிர யாருமே நிலைச்சு நின்னது கிடையாது. ஒருத்தர் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அவங்க மக்களுக்கு கொடுக்கற நம்பிக்கை தான் நான் நினைக்கிறேன். அவங்க செய்யறது மக்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும், நம்பிக்கை ஏற்படுத்தணும். அவங்க காட்டுற செயல்கள் மூலமா நம்பிக்கையை கொடுக்கணும், நாங்க செய்வோங்கிறது. அடுத்து வேற 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 சார், இப்ப வந்துட்டு நடிகரா இருந்துட்டு சொல்லிட்டு எலெக்ஷனுக்குள்ள வராங்க. இவங்க நடிகரா வாங்குற சேலரியை வச்சுட்டு அவங்க எலெக்ஷனுக்குள்ளே வராமே அவங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தா நமக்கு அவங்க மேல ஒரு ஹோப் வரும். அவங்க நடிகரா இருக்கும் போதே அதெல்லாம் பண்ணலன்னும் போது நமக்கு எப்படி அவங்க அப்பயே இவ்வளவு பண்ணல, அவங்கள்ட்ட ஆல்ரெடி அவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவங்க அப்பயே பண்ணல, இப்ப வந்து பண்ணுவாங்கன்ற எந்த நம்பிக்கையில அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சார். ரைட், ஓகே. இந்த மாதிரி வாக்குறுதிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். எந்த கட்சி என்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோல். அதுலயும் இலவசங்கள்லாம் ஏகப்பட்ட இலவசங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சார்பு நிலையில கொஞ்சம் பேரும் எதிர்ப்பு நிலையில கொஞ்சம் பேரும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்போ இலவசங்களை நம்ம 2 வகையா பார்க்கணும்.
அது வந்து நமக்கு பொருளாதார ரீதியா நமக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்குது, சமூக நல திட்டங்களை எப்படி பார்க்கணும், பொருட்களாக கொடுக்கக்கூடிய இலவசங்களை எப்படி பாக்குறது அப்படின்னு இருக்குல்ல, உங்களுடைய பகுப்பாய்வு பார்வை எப்படி இருக்கு இந்த இலவசங்கள் சம்பந்தமா, அந்த வாக்குறுதிகள் சம்பந்தம்? இலவசங்கிறது நம்மளோட இதை வச்சு நமக்கு செய்யறது இலவசம் சொல்லலாம். இலவசம் தர்றதுக்காகவே நிறைய கடன் வாங்குற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி போன வருஷம் முந்தின இதுவே 9 கோடி கிட்ட கடன் இருந்துச்சு. இந்த வருஷமே 1 கோடி வந்து மொத்தமா 10 கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. சோ இப்ப அவங்க லட்சம் கோடி. அப்ப இவங்க வந்து இலவசம் கொடுக்கறப்ப நம்ம இதோட வந்து கடன் தான் அதிகமாகதே தவிர்த்து இலவசத்தால முன்னேறல, நம்ம கடன் தான் அதிகமாகுது. சோ அதனால தமிழ்நாடு கீழே தான் போதே தவிர மேல வர்ற மாதிரி தெரியல. இல்ல இந்த விஷயங்களை வந்து இலவசமா பாக்கணுமா அல்லது மக்கள் நல திட்டங்களா பாக்கணுமா? இப்ப இலவசம் மக்கள் நல திட்டம் அப்படின்றது வெவ்வேறு ஆங்கிள் பார்க்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. சோ அப்படி பார்க்க முடியாதா? அது நலத்திட்டமா பார்க்க முடியாதா? இல்ல அதை ஆதரித்து சொல்றவங்க என்ன பார்வை வைக்கிறாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுல டிவியா இருந்தது அப்படின்றது இருக்கு. சைக்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா என் வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் அதுதான் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. லேப்டாப் முறையா நான் லேப்டாப் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்படி அதனால பயன்பெற்றவங்களுடைய எண்ணிக்கை, அதனால நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போயிருக்கோம் அப்படின்றதுதான் அதை ஆதரிக்க உங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அதை எப்படி பார்க்கலாம்? இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் வந்துட்டு அக்செப்டபிளா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்துட்டு ஒரு சில பேரால அவ்வளோக்கா அவ்வளோக்கா எடுத்துக்க முடியாது. அதனால அவங்க அப்போதைக்கு என்ன விலை கிடைக்குதோ அதுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களோட பசங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து இது கிடைக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு அது வந்துட்டு ஓகே, இது புதுசா தெரிஞ்சது. ஏன்னா நம்மளால நம்ம பையனுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, நம்மளால நம்ம பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க முடியாதது கவர்மெண்ட் மூலமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே நல்லா எஜுகேட்டடா இருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் மக்கள் நல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறத விட மக்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு அவங்க புதுசா ஆரம்பிச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து அவங்க ஃப்ரீன்னு கொடுக்கற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப மிக்சி, டிவி இது மாதிரி கொடுக்கறதோட நம்ம வந்துட்டு ஒரு எஜுகேஷன்லயோ ஒரு மெடிக்கல், இப்ப மெடிக்கல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனு மேஜர் ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் சில அமௌண்ட் வந்துட்டு காஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்தா இப்ப வீடு இல்லாதவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு வீடு, இப்ப ரோட்டோரத்துல நிறைய ஏழை மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடம், அது மாதிரிலாம் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் ஃப்ரீ பண்ணா நம்ம நாட்டோட இது வந்து இன்னும் அதிகமா வளரும். அது மாதிரி படிக்கிறதுல இன்னும் ஃப்ரீ கொடுத்தா எக்கனாமிக்கலா நம்ம இன்னும் வளர்ந்து அவங்க ஃப்ரீயே கொடுக்காத மாதிரி நம்மளே வாங்கிக்கிற மாதிரி வளரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மத்த இந்த சின்ன விஷயத்த ஃப்ரீ கொடுத்து நம்மளை ஏமாத்துறது வந்துட்டு பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, வேற? இது வரைக்கும் முன்னாடி வந்து ஆட்சியில இருந்து எல்லாம் செஞ்சாங்க, செய்யாதவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இலவசமா கொடுக்கற ஒரு விஷயத்துக்கும் அகைன்ஸ்டா எதுல எல்லாம் விலை உயர்த்த முடியுமோ அந்த அத்தியாவசியமான பொருட்களா இருக்கும், கேஸா இருக்கட்டும், மத்த பொருட்கள்லாம் அதிகமாக்கிக்கிறாங்க. அதனால இந்த ஒரு விஷயம் இல்லாம பொருட்கள் மூலியமா மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு விஷயம் இலவசமா போகுதுன்னா ஏற இறக்கத்தோட ஒரு கேஸ்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா இந்த தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு நிறைய வாக்குறுதிகள் ஏற்கனவே சில கட்சிகள் கொடுத்துட்டாங்க, சில கட்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை நாங்க இன்னும் விரிவுபடுத்தி செயல்படுத்துவோம் அப்படின்னு ஆட்சியில இருக்கிற கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. சோ எதை நீங்க முக்கியமா பாக்குறீங்க? எது தேவை, எது அவசியம்னு பாக்குறீங்க? இப்போ வரைக்கும் நீங்க அப்சர்வ் பண்ணதுல என்னென்ன வாக்குறுதிகள்லாம் உங்களுக்கு வந்து இது அப்பட்டமா இருக்கு, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அப்பட்டமா எல்லாம் என்னெல்லாம் இருக்கு? இது தாய்மாமன் திட்டம் சொல்றாங்க, தாவைக்க சொல்றாங்கல்ல, இது மாதிரி நகை கொடுப்பாங்கன்னு. ஒரு பவுனே இப்போ 1 லட்சம் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா எல்லாம் எவ்வளவு ஆகும்? நம்ம ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இது கொடுத்தாங்கன்னா, அந்த நகை கொடுத்தாங்கன்னா இன்னும் அதிகமாக கடன் அதிகமாகும், நம்மளுக்கு அத்தியாவசிய பொருள்லாம் விலை ஏறும். இலவசம் கொடுக்காம தனிநபர் வருமானத்தை உயர்த்தினா அவரே அவர் தேவைக்கு வாங்கிடுவாரு. இப்ப மிக்சி வேணா அவர் வாங்கிடுவாரு, கிரைண்டர் அவர் வாங்கிடுவாரு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள், இப்போ இருக்க கரண்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்களை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைனாலும் இது வரைக்கும் நீங்க 70 வருஷமா தமிழ்நாட்டை பார்த்திருப்பீங்கல்ல, சார் இவங்க கிட்ட இந்த குவாலிட்டி, அவங்க தாங்க லீடர் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள்? காமராஜர். எதனால? என்னதான் அவருக்கு வந்துட்டு பதவின்னு ஒண்ணு கிடைச்சிருந்தாலும் அவர் எளிமையா தான் வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிச்சாரோ தவிர அவருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. அப்படின்றப்ப இந்த ஸ்கூல்ல வந்துட்டு மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு தரமற்ற உணவை வந்துட்டு தரமுள்ள உணவா மாத்தினதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. சோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் நாங்க இப்ப எதிர்பார்க்கிறோம். ஓகே, அடுத்து நான் படிக்கிற காலத்துல ஜெயலலிதா அம்மாவதான் முதல் சைக்கிள், முதல் லேப்டாப், படிக்கிறதுக்கான நிறைய சலுகைகளும் எனக்கு கிடைச்சிச்சு. அவங்களோட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பிடிக்கும். அடுத்து ஐயா நல்லக்கண்ணையா. நல்லக்கண்ணையா எதனால? கடைசி வரைக்கும் மக்களுக்காண்டி விட்டு கொடுக்காம அவருடைய மக்களோட மக்களா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில வந்து போலீஸ்லாம் மீசையை கூட
இது பண்ணாங்க. அப்ப கூட நான் வெளியே சொல்ல மாட்டேன், மக்களோட தான் நிப்பேன். ஓகே, மக்களோட மக்கள் நல்ல கண்ணையா சொல்றேன். ஓகே, யாரை பிடிக்கும் ஏன்? சீமான் அவர்கள். ரைட். எதனால? ஏன்னா விவசாயத்தை பத்தி அவர் தான் தெளிவா பேசுறாரு. இது மாதிரி நடக்குது, பிரச்சனை நடக்குது, அவர் சொல்றதா நடக்குது. இப்ப அரசியல்ல பெண்களுக்கான வாய்ப்பு அது எந்த அளவுக்கு இருக்கு? ஏற்கனவே உள்ளாட்சிகள்ல 50% வாய்ப்புகள் பெண்களுக்கு கொடுக்கறாங்க. அதை முழுசா பயன்படுத்துறாங்களா பெண்கள்? பெண்கள் அரசியல் நான் தப்பா சொல்லல. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலயும் எல்லாத்துலயும் இருக்காங்க. சமம் இதான் கட்சி. அவங்க கொள்ற கோட்பாடு என்னன்னா அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது பெண்களுக்கும் இத்தனை பேர் ஒதுக்குறாங்கன்னா பாதிப்பதையே ஒதுக்கணும் அப்படிங்கிறது. 50 பெண்கள் 50 ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி கொடுக்கணும். களத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கோங்க. அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், தாவேகாவா இருக்கலாம், IUML இருக்கலாம், தமிழக வாழ்வுரிமை கட்சியா இருக்கலாம். எல்லா கட்சிகளும் ஒரு கட்சியை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க அப்படின்றதுக்குள்ள அந்த கவனிப்பை பொறுத்து ஒரு அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு 10க்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? அந்த கட்சியோட பேரை சொல்லி அந்த கட்சிக்கு இவ்வளவு மதிப்பெண், அவ்வளவுதான். தாவேகாக்கு 8 கொடுப்பேன். 8. ரைட். அடுத்து திமுகவுக்கு 6 தான் கொடுப்பேன். திமுகவுக்கு 6. ரைட். திமுகவுக்கு 8 கொடுப்பேன். திமுகவுக்கு 5 தான் கொடுப்பேன். ரைட். நாம் தமிழருக்கு 9 கொடுக்கலாம். 9. ரைட். டிஎம்கேக்கு 5 கொடுப்பேன். எனக்கு இங்க யாருமே கம்யூனிஸ்ட் தான் பிடிக்கும். ஆனா இங்க உள்ள கம்யூனிஸ்ட் பிடிக்காது. கம்யூனிஸ்ட் ஃபாரின்ல உள்ளவங்க தான் பிடிக்கும் பர்சனலி. டிஎம்கேக்கு 8 கொடுத்துடலாம். நாம் தமிழர் கட்சி 8 கொடுக்கலாம். சத்தமா. திமுகவுக்கு 8 கொடுக்கலாம். 8. திமுகவுக்கு 5. டிவிகேக்கு 10. ரைட். டிவிகேக்கு 7 கொடுக்கலாம். டிஎம்கே 5 கொடுக்கலாம். டிவிகே 8. டிஎம்கே 7 கொடுக்கலாம். டிஎம்கேக்கு 9 பாயிண்ட் கொடுக்கலாம். டிவிகேக்கு 7. நாம் தமிழர் 8. டிவிகே 8. டிடிஎம்க்கு 9 கொடுப்பேன். டிவிகேக்கு 8. நாம் தமிழர் கட்சி 9. டிஎம்கே 7. ஓகே. இங்க பெண்கள் டிஎம்கே 5. டிஎம்கே 6. டிஎம்கே 9. டிவிகே 8. ஏடிஎம்கே 7. டிவிகே 10. ஏடிஎம்கே 8. டிவிகே 9. டிவிகே 10. டிவிகே 9. சத்தமா. டிவிகே 10. டிவிகே 10. டிவிகே 8. டிவிகே 9. பிரேம் டிஎம்கே 7. பிரேம் டிஎம்கே 6. இதுவும் ஒப்பீனியன் இல்லை சார், நல்ல ஒப்பீனியன் எந்த டிஎம்கே 8. ஏடிஎம்கே 7. ஏடிஎம்கே 8. டிவிகே 8. ஏடிஎம்கே 6. டிவிகே 8. டிவிகே 9. நாம் தமிழர் கட்சி 8. ரைட். சரி, இப்ப நம்ம சீரியஸாவே போயிட்டோம். இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த விஷயம் பயங்கர சிரிப்பா இருக்கு, இது பண்றது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்லாம் என்ன? நேத்து நைட் ஒரு லெவல் இருக்கும். டீ குடிக்கிறதுக்கு பைக் எடுத்துட்டு வந்தேன். அப்போ செக் பண்ணிட்டு இருந்தாங்க, கார்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி நில்லுப்பான்னு சொல்லிட்டு என் பைக்கை சும்மா திறந்து செக் பண்ணிட்டு பைக்கை போட்டுக்கோ, செக் பண்ணணும் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் பண்ணாங்க. ரைட். அடுத்து பாட்டு பண்ணது மட்டும் இல்லாம துணியெல்லாம் துவச்சி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓகே. வேற ஒரு பக்கம் வார் நடக்குது, ஒரு பக்கம் அடுப்பு இல்லாம பொம்பளைங்க எல்லாம் உஃப்னு அடுப்பை எரிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க பாட்டுக்கு அதெல்லாம் பேசாம யார் கூட இருக்கா, இவங்க ஏன் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யார் எக்கேடு கேட்டா என்ன, யார் கூட இருக்கா, அஃபேர்ஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு யார் கூட வந்துட்டு போட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு, அடுப்பு பொம்பளைங்க அடுப்புல எரிச்சா என்ன, இல்ல யார் செத்து போனா என்ன, எத்தனை கல்லூரி மாலை எத்தனை குழந்தைங்க செத்தா என்ன, நாங்க யாருக்கு யார் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்து இப்ப எப்ப மழைக்காலம் வந்தா மழை வந்தா மழைக்காலங்கிறோம், வெயில் வந்தா வெயில் காலம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி திடீர்னு ரோட்ல பார்த்தா ரோடு தூங்கி எழுந்துச்சு காலைல பார்த்தா ரோடு தாளம் எப்ப போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அதிக ரோடு முளைச்சிருக்கு, புதிய லைட் எரியுது அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா அது அத்தனை வருஷம் கடந்தது, கடைசி எலெக்ஷன் வர 1 மாசம் 2 மாசம் திடீர்னு கொண்டாந்து ரோட போட்டு சல்லி போல ஒண்ணும் போல மேலாப்புல தார ஊத்தி இது பண்ணிட்டு போறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதே மாதிரி ட்ரோல்ஸ் மீம்ஸை பார்த்து நம்ம எதையும் முடிவு எடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கான வியூஸ் அந்த லைக்ஸ் அதுக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால அது வேடிக்கையா. ஓகே. இப்படிதான். வேற யாராவது திடீர் அரசியல் காலம் தேர்தல் வந்துருச்சுன்னா எப்ப தெரியும்னா, எங்க திடீர்னு பார்த்தா ரோட போட்டுருப்பாங்க, திடீர்னு பார்த்தா தெருவுல கரைஞ்சிட்டு இருக்கும், திடீர்னு சாக்கடெல்லாம் சுத்தம் பண்ணிருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே
எலெக்ஷன் நடக்க போது போல் இருக்குப்பா அப்படின்றதா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி வெயில் காலம் மழைக்காலம் மாதிரி தேர்தல் காலம். அப்படி வேற என்னெல்லாம் உங்களுக்கு காமெடியா இருக்கு? என்னப்பா இப்படிலாம் பண்ணா, அதாவது உங்களை கவர்ணுன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாட்டு எல்லாம் வந்து சினிமா பாட்டு ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட பாட்டு, ஒரு கட்சிக்கும் சினிமா பாட்டு மாதிரி பாட்டுலாம் இருக்கு. இப்படிலாம் பாட்டு போட்டா உங்களை கவர்ந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு காமெடியா இருக்கா இல்ல அதான் நிதர்சனமா அந்த பாட்டுலாம் உங்களுக்கு பிடிக்குதா? அவங்க பாட்டுல மட்டும்தான் அந்த செய்கையெல்லாம் காட்டுறாங்களே தவிர மத்தபடி செயல்ல எந்த ஒரு இதுவுமே இல்ல. ரைட், ஓகே. என்ன காமெடியா இருக்கு இத பாக்குறப்ப? இத செஞ்சா இதுக்கு என்னப்பா இப்படி இருக்கேப்பா அப்படின்னு என்ன காமெடியா இருக்கு? அதுவும் இல்லாம வீட்டுக்கு திடீர்னு இப்ப அண்டா குண்டா எல்லாம் வரும், ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் நிறைய பேருக்கு இங்க இருக்கிறத பார்க்க முடியுது இல்ல, அரசியல் இருக்கிறவங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி காமெடியா இருக்குமா அப்படின்னு கேக்குறோம். வேடிக்கையா தான் சார் இருக்கு, அது கண்டிப்பா ஒரு வேடிக்கையா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு அண்டா குண்டாலாம் தேவையில்லை, வாழ்றதுக்கு நிலையான ஒரு அடிப்படை எப்படி சொல்றது, தரமான ரோடு வசதி, தரமான மருத்துவம், தரமான கல்வி. ஏன்னா தனியார் ஒரு கல்வி நிறுவனத்தால கொடுக்க முடியாது, ஏன் கவர்மெண்டால கொடுக்க முடியல? என்ன உங்களுக்கு காமெடி? எனக்குலாம் சிரிப்பா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்க தாத்தா இறந்து 25 வருஷம் ஆகுது. போன வருஷம் ஐயா நம்மளுக்கு தான் ஓட்டு போட்டா, நீங்களும் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அவர் இருக்காரா என்னன்னே உங்களுக்கு தெரியல. அவர் 25 வருஷமா போயிட்டாரு. ஐயா போன வருஷம் நம்மளுக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிறாங்க. என்னன்னே தெரியல வந்து சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ரைட், ஓகே. அடுத்து ரோட்ல வந்து கொசு மருந்து அடிக்கிறாங்க, வெயில் காலத்துல அடிக்கிறாங்க. அதாவது 6:30 மணிக்கு வந்து அடிக்கிறாங்க கொசு மருந்து. இப்ப மழை பெய்யும் போதெல்லாம் ஒரு நாள் கூட வரல, வெயில் காலத்துல வந்து 6:30 மணிக்கு வந்து கொசு மருந்து அடிக்கிறாங்க. இல்லாத கொசுவுக்கு மருந்து அடிக்கிறாங்க. ஓகே. அடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? வாங்கி வச்சுக்கலாம் சார், தப்பு இல்ல. ஏன்னா அது நம்ம பணம் தானே. இப்படி கொடுத்துட்டு ஒரு அரசியல் கட்சி, அரசாங்கம் கொடுக்கல, ஒரு அரசியல் கட்சி கொடுக்குறாங்க. அரசாங்கம் கொடுக்குன்னா நீங்க சொல்ற மாதிரி வரி பணமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி கொடுக்குறாங்க, அது கட்சியினுடைய ஃபண்ட். அப்போ அது எப்படி சரியா இருக்கும்? அரசியல் கட்சிகள் வந்துட்டு ஓட்டுக்காக காசு கொடுக்கறாங்க, அந்த ஓட்டுக்காக கொடுக்கற காசு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமே. ரைட், ஓகே. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி உங்க ஒப்பீனியன். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவீங்களா? ஓட்டுக்கு வந்து காசு வாங்குறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஓனர்கிட்ட வேலைக்கு சேர்ற மாதிரி 5 வருஷத்துக்கு நம்ம அடிமையா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா அதான் அர்த்தம். நம்ம வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும்ன்ற மாதிரி அடிமையா இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால காசு வாங்கக்கூடாது. அதாவது குழந்தைகிட்ட குச்சி மிட்டாய் கொடுக்குற மாதிரி. எப்படி சொல்றதுன்னா, இப்ப வந்து ஒரு குழந்தைய ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க பேரண்ட்ஸ், அது மாதிரி சாக்லேட் கேட்டு ஏமாத்தி கூட்டிட்டு போற மாதிரி, இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு கைது பண்ண மாதிரி அது. ஓகே. அடுத்து ஓட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுன்னு அவங்க பழக்கம் ஆயிடுச்சு, வாங்குறது நம்ம பழக்கம் ஆயிடுச்சு. அவங்க வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, இவங்க அமௌண்ட் கொடுத்தாதான் ஓட் போடுவாங்க அப்படின்னு மைண்ட் செட் வச்சு, அமௌண்ட் கொடுத்தாதான் நம்ம ஓட் போடணும் அப்படின்னு இல்ல, நம்மளோட உரிமை நம்ம யாருக்கு போறோமோ அதை வந்து கொடுக்கும். ஓகே. அடுத்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. பரவலான பார்வை, பலதரப்பட்ட பார்வைன்னு நிறைய விஷயங்களை இந்த மாணவர்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. சைனிங் ஆஃப், அபிநயா. நான் நந்தா.